108 மூலிகையை வச்சு நாங்கள் கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இது வந்து 15 பீஸ் இருக்கும். இது 20 ரூபாயோட விலை. நம்மளது மூலிகை கப்பெல்லாம் வெளியே வந்து ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம கிட்ட 6 ரூபாய் தான் போட்டுக்கிறேன். முடி வளரும். இதை தேய்ச்சோம்னாக்கா முடி கொட்டது நிற்கும். இந்த மூலிகையில வந்து மொத்தம் 108 மூலிகை கலக்கிறோம். நம்ம சாம்பிராணி வந்து எரிய வச்சா எவ்வளோ நேரம் எரியும்? அரை மணி நேரம் எரியும். சிவசக்தி மூலிகை சாம்பிராணின்னு சொல்லி அடிச்சு என்னுடைய பிராண்ட்லேயே தயார் பண்ணி போட்டு விடுக்கிறேன். இப்போ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். 1000 பீஸ் 2000 பீஸ்ன்னு வாங்குறாங்க. அவங்க என்ன விலைக்கு வேணாலும் விற்றுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேல் ரேட்டு நம்ம அவங்களுக்குன்னு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம். இது வந்து 12 பீஸ் வச்ச எம்டி கப்பு. இது 50 ரூபான்னு கொடுக்குற சூப்பர் பவுடர். இது 50 கிராம் 60 ரூபாய் இதோட விலை. எல்லார்ட்டையும் வாங்குறத விட என்னது பெஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாக்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் கேட்டோட அனுப்பிடுவேன். எந்த கெமிக்கலுமே இல்லாத தயார் பண்ணிக்கிறேன். யார் வேணாலும் போடலாம். சொந்த தொழில் பண்றது நல்லதான். நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்யறதுக்கு சொந்தமா தொழில் பண்றது பெண்களுக்கு இந்த தொழில் யூஸா இருக்கும். வீட்ல இருந்தே எல்லாரும் பண்ணலாம். இந்த பவுடரை வச்சுதான் நம்ம கப்பு சாம்பிராணியும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் பண்ணிட்டு இருக்கிறேன். நானே தயார் பண்ண ஓன் ப்ராடக்ட் சாம்பிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவசக்தி மூலிகை சாம்பிராணி தயாரிக்க கம்பெனி தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குடிசை தொழில் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம மேடம் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க. ஓகே, உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் நம்ம சேனலுக்கு அறிமுகப்படுத்துங்கம்மா. நான் வந்து சரோஜா சிவசக்தி மூலிகை சாம்பிராணி தயாரிச்சு எல்லாருக்கும் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். 108 மூலிகையை வச்சு நாங்கள் கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, மூலிகை பவுடரு, ஹேர் டை, ஃபேஸ் பேக் எல்லாம் தயார் பண்ணி வித்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்றாங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. சாம்பிராணியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகை பண்ணிட்டு இருக்கீங்க? சாம்பிராணியில வந்து இப்ப போறது வந்து நம்ம லோபல்ல மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிறேன். சாம்பிராணி போட்டுட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல இப்ப தயார் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து தசாங்கம், ஜவ்வாது, லாவெண்டரு, ரோஸு, பைனாப்பிள் எல்லாம் கலந்து 5 வெரைட்டில கொடுக்கலாம்னு இருக்கிறேன். நீங்களே வந்து எல்லாம் நானே தயார் பண்ண ஓன் ப்ராடக்ட் சாம்பிள். சரிங்க. யார்ட்டையும் வாங்கி விற்கிறது கூட எல்லாம் சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் ஃபுல்லா ஆர்கானிக்கா தான் பண்றீங்க. ஆர்கானிக்கா பண்றது நம்மளது. இப்போ வந்து மேடம் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 சாம்பிராணி பத்தி வீடியோ டீட்டெயிலா சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 108 மூலிகைகள் அரைச்ச பவுடர். இந்த பவுடரை வச்சு தான் நம்ம கப்பு சாம்பிராணியும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இந்த மூலிகை பவுடர் 108 மூலிகை பவுடரை வச்சு தூப பவுடர். இது வந்து சாம்பிராணியை கொஞ்சம் கலந்து நம்ம வீட்டுக்கு ஃபுல்லா தூப போடும் பத்தியில, சாம்பிராணி போடும் பத்தியில அதுல கலந்து போடுற தூப பவுடர். இது 50 கிராம் 60 ரூபாய் இதோட விலை. சாம்பிள் கேட்டாலும் சாம்பிள் கொடுப்பீங்களா? சாம்பிள் இது வரைக்கும் கேட்டதில்ல யாரும். நானும் கொடுத்தது இல்ல. எல்லாம் காசு கொடுத்தா வாங்குறாங்க. ஏன்னா இது மூலிகை பவுடர் இல்லையா, அதனால இது சாம்பிள் கொடுக்கறது கிடையாது. இது வந்து அதே 108 மூலிகையில செஞ்ச கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இது வந்து 15 பீஸ் இருக்கும். இது 20 ரூபாயோட விலை. அதே 108 மூலிகையில செஞ்ச கப்பு சாம்பிராணி. இது இதுல 12 பீஸ் இருக்கும். முதல்ல வந்து 60 ரூபாய் போட்டா இப்ப கட்டுப்படி ஆகலன்னு சொல்லி இப்ப 70 ரூபாய் போட்டு விட்டுக்கிறேன். ஆமா, இது வந்து நம்ம ரெடிமேட் பாக்ஸ்ல வாங்கின இது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா சொந்தமா என்னோட நேம்லயே சிவசக்தி மூலிகை சாம்பிராணின்னு சொல்லி அடிச்சு என்னுடைய பிராண்ட்லயே தயார் பண்ணி போட்டு விடுக்கிறப்ப எல்லாரும் மொத்தமா வாங்கி விற்கிறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து விலை ஜாஸ்தியா போட்டு கொடுக்குறேன். அவங்க என்ன விலைக்கு வேணாலும் வித்துக்கலாம். நம்ம கிட்ட வந்து ஹோல்சேல் ரேட்டு நம்ம அவங்களுக்குன்னு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம். 60 ரூபாய் இதோட ஹோல்சேல் ரேட்டு. அதாவது 50 பீஸ் 100 பீஸ் வாங்குறவங்களுக்கு 60 ரூபாய். இப்போ 1 பீஸ் 2 பீஸ் வீட்டுல வாங்குறவங்களுக்கு 70 ரூபாய் பாக்ஸோட ரேட்டு. தமிழ்நாடு ஃபுல்லா பண்றீங்களா? எல்லா ஊர்லயும் கொடுக்குறேன். அடுத்து இது வந்து எம்டி பீஸ். இது எம்டி பீஸ். ஆமா, இது பில்லிங் வைக்காம எம்டி பீஸ். இது வந்து ஒரு பீஸ் வந்து முதல்ல வந்து 3 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கட்டுப்படி ஆகல 4 ரூபான்னு கொடுக்குறேன். இது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். 1000 பீஸ் 2000 பீஸ்ன்னு வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தேன். இப்போ ரேட் ஏறினதுனால 4 ரூபான்னு கொடுக்குறேன். இது வந்து பில்லிங் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் இப்போ 1000 பீஸ் 2000 பீஸ்ன்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து 5 ரூபான்னு கொடுத்தேன். இப்போ 6 ரூபான்னு கொடுத்துருக்குறேன். அதை விட கம்மியாக கொடுக்க முடியல என்னால். ஏன்னா எல்லாமே நம்ம பில் பண்ணி எல்லாம் விலை ஏறினதுனால கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால 6 ரூபான்னு ஒரு பீஸ் 6 ரூபான்னு கொடுக்குறேன். மொத்தமாக வாங்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுப்பேன். இது வந்து 12 பீஸ் வச்ச எம்டி கப்பு. இது 50 ரூபான்னு கொடுக்குறேன். இது ஒரு பீஸ் 4 ரூபான்ட்டு இது 50 ரூபான்னு கொடுத்துருக்குறேன். இது மாதிரி கவர்ல வச்சு இது மாதிரி அழகா கொடுத்துருக்குறேன். இது வந்து அதே போல பில்லிங் பண்ணது கேட்கறவங்களுக்கு 100 பீஸ். இதுல 100 பீஸ் கொடுப்பீங்க? ஆமா, 100 பீஸ் அப்படியே இதே மாதிரி 1000 பீஸ் கேட்கறாங்க பத்தியலா,
இது மாதிரி பாக்கெட்டில் போட்டு ஒரு பாக்ஸுக்கு 100 பீஸு. ஓகே. நான் சேர்த்து 5 பீஸ் சேர்த்து 105 பீஸா போட்டு கொடுப்பேன். அது மாதிரி. ஓகே. இதில் கலர் சாம்பிராணி பண்ணுறீங்களா? கையில் இல்லை, கலர் சாம்பிராணி நம்மகிட்ட இல்லை. கலர் சாமி நம்ம பண்ணோம்னாக்கா வித்தியாசம் தெரியாமல் போயிடும். எது மூலிகை எது கறித்தூள் மரத்தூள் வித்தியாசம் தெரியாமல் போயிடும் இல்லையா? சரி. அதனால நான் கலர் சாம்பிராணி பண்ணுறது கிடையாது. ஓகே. இப்போ இந்த மூலிகையில் வந்து என்னென்னலாம் கலக்குறீங்க? இந்த மூலிகையில் வந்து மொத்தம் 108 மூலிகை கலக்கிறோம். எல்லாமே கலக்கிறோம். அந்த மூலிகையில் வந்து அரசங்குச்சியிலேருந்து துளசியிலேருந்து வெட்டி வேர்லேருந்து எல்லா வகையான பூக்களும் சேர்த்து அதில் கலக்கிறோம். 108 மூலிகையும் சேர்த்து கலந்து பறிச்சிட்டு வர்றோம். அங்கங்க பேய் மிரட்டி ஆடாதொழில இருந்து தும்பையில இருந்து துளசியில இருந்து எல்லாமே வாசனைக்கு வந்து மறிக்கொழுந்து பன்னீர் ரோஸு இது போல எல்லா மூலிகையும் சேர்த்து நான் 108 நானா ரெடி பண்ணி போறேன். இப்போ உங்க வீட்டுக்குள்ள வரேன், வீட்டுக்குள்ள வந்து அந்த சாம்பிராணி வாசனை நல்லா இருக்குது. ஆமா, அருமையா இருக்கும் வாசனை. ஆமா. அந்த மூலிகை 108 மூலிகை சொன்னீங்களா, அந்த மூலிகை வாசனை நல்லா இருக்கு. மூலிகை வாசனை அருமையா இருக்கும். ஏன் அந்த மூலிகையோட நான் சேர்த்து என்ன பண்றேன்னாக்கா பால் சாம்பிராணி சேர்க்கிறேன், வெள்ளை குங்குலியம் சேர்க்கிறேன், ரோசனம் சேர்க்கிறேன், கருப்பு குங்குலியம் சேர்க்கிறேன். அதுவும் இல்லாம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து உள்ள பில்லிங் வைக்கிறேன் நான் வந்து. அதனால என்னோட சாம்பிராணி வந்து எல்லார்ட்டையும் வாங்குறத விட என்னது பெஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு அருமையா இருக்கும். எல்லா பேரும் வாங்குறாங்க. ஃபுல்லா ஹோல்சேல தான் பண்றீங்க? ஹோல்சேலும் பண்றாங்க. பெரும்பாலும் வீட்டுக்கு யூஸ் பண்றவங்க இப்ப 2 பீஸ் 3 பீஸ் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா? 2 பீஸ் 3 பீஸ் வாங்குறவங்க இருக்காங்க. கடைக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? கடைக்கு நான் கொடுக்கறது இல்ல. ஹோல்சேல் ரேட்டு வந்து ஒரு 7-8 பேர் வாங்குறாங்க. அவ்வளவுதான். குடியாத்தத்துல ஒருத்தர் வாங்குறாரு, காரைக்கால்ல ஒருத்தர் வாங்குறாங்க, திருவாரூர்ல ஒருத்தர் வாங்குறாங்க, ராம்நாட்ல, அதே மாதிரி திருப்பதி பக்கம் ஒரு 2 பேரு, ஓசூர்ல 2 பேர் வாங்குறாங்க. பாக்கி எல்லாமே நம்மகிட்ட உள்ள அத்தனை பேருமே வீட்டுக்கு தான் நம்மகிட்ட. ஏன்னா 1-2 பீஸ் கடையில கொடுக்க மாட்டாங்கல்ல. கம்பெனில வாங்கினா 2000 வாங்க 1000 வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம அப்படி கிடையாது. ஒரு பாக்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் கேட்ட விட அனுப்பிடுவேன். ஓகே. பல்காவும் கேட்டாலும் கொடுப்பீங்க, சாம்பிள் கேட்டாலும் கொடுப்பீங்க. சாம்பிள் கேட்டாலும் மோட்ல கொடுத்துறது. அதை பத்தி ஒண்ணு இல்லைன்னு சொல்றது கிடையாது. அவங்க எப்படி கேக்குறாங்களோ அந்த உடனேவே நான் அனுப்பி வச்சிருவேன். அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பேஸ் பேக். இதுல வந்து என்னன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேறு, ஜாதிக்காய், பூலாங்கிழங்கு, மகிழம்பு, பன்னீர் ரோஸ், மறிக்கொழுந்து, பாதாம் பருப்பு, முல்தானி மட்டி, இது மாதிரி எல்லாம் ஒரு 27 மூலிகை சேர்த்து தயார் பண்ணிக்கிறது. எந்த கெமிக்கலுமே இல்லாத தயார் பண்ணிக்கிறேன். யார் வேணாலும் போடலாம். ஆம்பளைங்க போடலாம், பொம்பளைங்களும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து 100 கிராம் வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறேன். இது வந்து 75 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறேன். இது வந்து ஹேர் டை. ஹேர் டை அப்படின்னு சொன்னோம்னாக்கா எந்த கெமிக்கலுமே இல்லாம முடி வளரும். இதை தேய்ச்சோம்னாக்கா முடி கொட்டது நிக்கும். தேய்க்க தேய்க்க முடி கருப்பாகும். இப்ப இன்னைக்கு இப்போ தேய்க்க நாளைக்கு முடி கருப்பாகணும் ஆகாது. 37 மூலிகையை வச்சு அரைச்சி கொடுக்குறேன். அவ்வளவுதான். தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி தலையில தேய்க்கிறது. பவுடரா 100 கிராம் பவுடர் வந்து 240 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். இதை ஓகே. ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறீங்க? ஆமா, ஹோல்சேல் ரேட் தான். எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். நம்மள இல்ல. அது போல எல்லாரோடய நம்மளது கம்மி தான் வச்சுக்கோங்களேன். கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ஓகே. வெளியில வாங்குறதோட நம்மகிட்ட கம்மியா தான். நம்மகிட்ட கம்மி தான். நம்மளது மூலிகை கப்பெல்லாம் வெளியே வந்து ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம கிட்ட 6 ரூபாய் தான் போட்டுக்கிறேன். எல்லாமே விலை கம்மி தான் நம்ம கிட்ட. இப்ப இது வந்து பிசினஸா எடுத்து பண்றாங்க. அவங்களும் வந்து வாங்கி பண்றாங்க. அவங்களும் வாங்கி பண்றாங்க தான். ஹோல்சேல்ல வாங்கி நம்ம ரீட்டைல் நம்ம வந்து அதிகமா விக்கலாம். பண்றாங்க. இப்ப இந்த பிசினஸ் வந்து நம்ம ஆர்வமா இருப்பாங்க ஆண்கள் பெண்கள்லாம். அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க இந்த பிசினஸ்? அவங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா சொந்த தொழில் பண்றது நல்லதுதான். நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்யறதுக்கு சொந்தமா தொழில் பண்றது எவ்வளவோ நல்லது. இன்னும் எப்படி படிப்படியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி முன்னேறி வாங்க. அதே போலதான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மார்க்கெட்டிங் கண்டிப்பா இருந்தா தான் பண்ண முடியும். ஆமா, மார்க்கெட்டிங் அவசியம் வேணும். எப்படி விற்கணும், எப்படி இது பண்ணணும், அந்த டேலண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் பேசுற திறமை இருக்கணும். எப்படி சேல்ஸ் பண்ணுங்கிற டேலண்ட் இருந்தாக்கா எல்லா தொழிலும் பண்ணலாம். இப்ப இந்த கப்பு சாம்பிராணி வந்து 12 பீஸ் இருக்கு. இதை வந்து ஒரு பீஸ் 6 ரூபான்னு சொல்றேன். மொத்தமா 70 ரூபாய்க்கு விற்கிறேன். இதை மொத்தமா வாங்குறவங்களுக்கு 60 ரூபான்னு 10 ரூபா கம்மியா தான் கொடுக்குறேன். இப்ப அவங்க இதை வந்து 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு விற்கலாம். என்னோட சாம்பிராணியா முதல் நாள் ஒருத்தர வாங்கினாக்கா மறுபடியும் தேடி வந்து வாங்குவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. நான் 10 வச்சு காட்டு, நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. இப்ப சாம்பிராணி நம்ம 10 வச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். சரிங்கம்மா, நம்ம சேனல்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறீங்க, சாம்பிராணி வீடியோ. சரிங்களா? நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த தொழில் யூஸா இருக்கும்? இது இந்த தொழில் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லா பேருமே வாங்குவாங்க. வீட்டில் பூஜை பண்ற அத்தனை பேருக்குமே இது யூஸா இருக்கும். அடுத்து மொத்தமா வாங்கி விற்கிறாங்க பத்தியெல்லாம், வீடுகளுக்கெல்லாம் கொண்டு விற்கிறாங்க பத்தியெல்லாம், அவங்களுக்கு இது சரியா இருக்கும். வாங்கி கொண்டு விற்கலாம், சேல்ஸ் பண்ணலாம். அவங்களும் சேல்ஸ் பண்ணலாம். மொத்தமா கடைங்களுக்கு
டீ கடைகள் இருக்கிறாங்க பத்தியில டீ கடைகளுக்கும் வாங்கி வச்சு விற்கிறாங்க என்னது. அதே போல மளிகை கடையிலும் வாங்கி கொண்டு வச்சு விற்கலாம். பாக்குறவங்க மூலிகை சம்பந்தப்பட்ட பொருள் வச்சு விற்கிற அத்தனை பேருமே இதை வாங்கி யூஸ் பண்றாங்க என்கிட்ட. பெண்களுக்கு இந்த தொழில் யூஸா இருக்கும். வீட்ல இருந்தே பண்ணலாம். வீட்ல இருந்தே எல்லாரும் பண்ணலாம். ஓகே. இதுக்கு வந்து எதனா முதலீடு எதனா வேணுங்களா? ஆமா, முதலீடு அவசியம் வேணும். முதல்ல வந்து கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து எப்படியும் குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் கம்மி இல்லாம இது பண்ண முடியாது. இதுக்கு எதனா ட்ரைனிங் உண்டுங்களா? ட்ரைனிங் இருக்குது, ஆனா நான் கொடுக்கறது கிடையாது. சரிங்க. எனக்கு டைம் இல்ல, எல்லாமே நான் பண்றதுனால. நிறைய பேர் கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி கேட்பாங்க, இது எப்படி அது எப்படின்னா அவங்களுக்கு விளக்கம் மட்டும் சொல்லுவேன். நம்ம வியூஸ் வந்து நம்ம சேனலை பார்த்து கூப்பிடுவாங்க. என்ன டவுட்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லுவேன். ஓகேங்க. நான் சொல்லிட்டு தான் வர்றேன். அது மாதிரி என்னமோ அந்த சிவனே கொண்டா கொடுத்த மாதிரி என்னோட தங்கமான கஸ்டமருங்க எல்லா பேருமே, கஸ்டமர் அத்தனை பேருமே சரி. அவங்க வாங்கவும் நான் செய்யவும், அவங்க வாங்கவும் நான் செய்யவும் வாங்கவும் சரியா இருக்கு. எனக்கு எதுவுமே என்கிட்ட பேலன்ஸ் தங்குறது கிடையாது. இப்போ நம்ம சாம்பிராணி வந்து எரிய வச்சா எவ்வளவு நேரம் எரியும்? 1/2 மணி நேரம் எரியும். அரை மணி நேரம் கண்டிப்பா எரியும். கண்டிப்பா 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே எரியும். சரிங்கம்மா. இப்போ நீங்க வீடியோல வந்து ஃபுல்லாவே வந்து சாம்பிராணி பத்தி எல்லாமே டீட்டெயிலா சொல்லிருப்பீங்க. இப்போ நம்ம வியூவர்ஸ் வருவாங்க சேனலை பார்த்துட்டு, அவங்கள வந்து நல்லா பெஸ்டா பண்ணி கொடுங்க. சரிங்க. 108 மூலிகை போட்டு பண்றேங்க. நல்லா அருமையா பண்ணி கொடுப்பேன். கஸ்டமர் கேட்ட உடனே உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி அனுப்பிடுவேன். இது வரைக்கும் இந்த குறைத்தல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். எனக்கா எல்லா பேரும் ஆதரவு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எனக்கு. கண்டிப்பா. ஆமா, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. நன்றி, வணக்கங்க.